2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் கேவிக்குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய இடங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்கவும், வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிபண்பட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களையும், திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களையும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மற்ற அரசுடைய அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுமை பெண், தமிழ் புதவன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களினுடைய உயர்நிலை சேர்க்கை அதிகரித்து வருவதால் வேலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்குமாறும், வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம், துணைவேந்தர், உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய குடியிருப்புகளை திறந்து வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிபண்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நாள் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது. கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக 26/5/2025 அன்று தொடங்கி வைக்கப்பட்டன. தற்பொழுது கூடுதலாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், திருச்சி மாவட்டம் துறையூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய 4 இடங்களில் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாட பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. மேலும் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 18.74 கோடியில் கல்விசார் கட்டடம், ரூபாய் 2.38 கோடியில் துணைவேந்தர் குடியிருப்பு, ரூபாய் 6.56 கோடியில் உதவி பேராசிரியர்கள் குடியிருப்பு, ரூபாய் 0.56 கோடியில் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் ஆக மொத்தம் ரூபாய் 36.18 கோடி மதிப்பீட்டில் அதைத் தொடர்ந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களையும், இவ்விழாவில் பெருமிகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடங்க கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்ணமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தத்து சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய முத்தமிழ் அறிஞரின் நெஞ்சுக்கு நீதி 7வது பாகத்தை தன் செயலால் பதிவு செய்பவரும் குடித்தழிய கோல் ஊற்றும் மாநில மன்னன் அடித்தழிய நிற்கும் உலகு என்ற குரலுக்கு ஒப்பாக குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் நல்லரசின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் வகையில் செயல்படுவருமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் நன்றியுடன் வணங்குகிறேன்.
மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பு மக்களுமாறு பணியாளர்களும் கேட்டுள்ளது. மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதைத் தொடர்ந்து குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய குழு தலைவர் கே அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கமிட்டி சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பிடிஏ சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய குழு கவுன்சிலருக்கு புத்தக வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய குழு கவுன்சிலருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேவிக்குப்பம் வட்டத்தில் அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து விழா சிறப்புரையாற்ற இருக்கிற மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியில அரசு கலை மற்றும் பொறியியல் கல்லூரி தந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்து மக்கள் சார்பிலும் கேவிக்குப்பம் வட்டார மக்கள் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களே, மற்றபடி நம்முடைய நந்தகுமார் அவர்களும் மற்ற நண்பர்களும் பேசுவதற்கு முன்னால் ரொம்ப நேரம் ஒவ்வொருயா போட்டு அவர்களே 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர் யார் யாரை அவர்களே அவர்களே என்று சொன்னாரோ அவர்களையெல்லாம் நானும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். முதல்வரே, எனக்கு எல்லோரும் நன்றி சொன்னார்கள். இது எங்களுக்கு தொழில். கல்லூரி ஆரம்பிக்கிறது போறவர்களெல்லாம் வைச்சதகன் அந்த பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நந்தகுமார், அடுத்து நம்முடைய வெங்கடாச்சலம் கவுண்டருடைய பேரர், மற்றொரு 2 பேர்கள் ஜெயராஜனுடைய மருமகன், இன்னொரு நண்பர். ஆக இவரெல்லாம் நம்ம ஊரில் பொண்ணு பார்த்து
7 செருப்பு தெரிஞ்சதுன்னு அந்த மாதிரி என்னை வேலை வாங்குறதுல தெரிஞ்சு அவர்கள் பட்டப்பாடுதான் எனக்கு அந்த உத்தேகத்தை கொடுத்தது. எனவே எனக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்கள், நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு கிராமத்தில் காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கு முயற்சி எடுப்பார்கள். அந்த முயற்சியை நாம் பலப்படுத்த வேண்டும். இந்த ஊரில் ஒரு கல்லூரி கொண்டு வந்ததற்கு எனக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். பாராட்டு தேவையில்லை, அது என் கடமை. இதில் ஈடுபட்ட நான் அல்ல, என்னுடைய வெற்றி அல்ல. இங்கே நான் சொன்னேனே ரவிச்சந்திரன், நம்முடைய இவங்களுடைய வெற்றி தான் இந்த வெற்றி. என்னை பொறுத்தவரையில் நான் பேர் இருக்கலாம், துறைமுகம் கொண்டு வந்த கல்வியிலிருந்து எனக்கு விவசாயம் ஆகியதான் நான் 100 ஆண்டுகளுக்காக நிற்கக்கூடிய ஒரு மூர்த்தி நாட்டை கட்டியிருக்கிறேன். அதில் வருகிற தண்ணீர் விவசாயிகள் எல்லாம் மன நிறைய பயிரிடுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதே போல் படிக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞருக்கு தளபதி அவர்களுக்கும் நான் இந்த மேடையிலிருந்து நம்முடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.